நீங்கள் கூட கம்பேர் பண்ணி வச்சுருங்க. செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே. ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தீங்கன்னா, இந்த நியூ ஷாப்பிங் கார்ட் ஆப். ஓகேவா? ஸோ ஒரு புது ப்ராஜெக்ட் என்ன பண்ண போகிறோம் நம்ம இந்த இடத்துல கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நமக்கு நல்லா தெரியும், நீங்கள் எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறதா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு செட் த என்விரான்மெண்ட்ஸ். ஓகே, ஆங்குலர் அப்ளிகேஷனுக்கு உண்டான என்விரான்மெண்ட் என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு செட் பண்ணணும். ஓகே, நாளைக்கு நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த செட்டப்ஸ்லாம் அவங்களே பண்ணி முடிச்சுட்டு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. பட் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு வச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் தான் அந்த செட்டப் என்ன பண்ணணும். ஓகே, ஸோ அதை எப்படி பண்ணணுங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே, நான் இப்போ இந்த ப்ராஜெக்ட் எங்கே கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, என்னோட டிரைவ்ல ஈக்குவலனுக்குள்ள ஆங்குலர் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள என்ன பண்ண போகிறேன் நான் கிரியேட் பண்ண போகிறேன். அப்போ அங்கேருந்து தான் ஒரு கமெண்ட் என்ன பண்ணியிருப்போம், அந்த பாத்துல இருந்து தான் ஒரு கமெண்ட் ப்ராம்ப்ட் என்ன பண்ணியிருப்போம், நம்ம ஓப்பன் பண்ணியிருப்போம். ஓகே, எப்படி ஒரு ஆங்குலர் ஆப் கிரியேட் பண்ணுவீங்க? வாட் இஸ் த கமெண்ட்? ng ஸ்பேஸ் நியூ ஸ்பேஸ் த ப்ராஜெக்ட் நேம். ஓகே, நான் ப்ராஜெக்ட் நேம் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஷாப்பிங் கார்ட் டேப் பண்ண போகிறோம் அப்படின்னால ஷாப்பிங் கார்ட் Jan 8 AM அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறேன், நான் ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ கொடுத்து என்டர் பண்ணோம் அப்படின்னா அது நம்ம கிட்ட கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்கும். கரெக்டா? சில கொஸ்டின்ஸ் கேட்கும். ஃபர்ஸ்ட் ரவுட்டிங் வேணுமா வேண்டாமான்னு சொல்லி கேட்கும். இதுக்கு முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட்ல வந்து நம்ம ரவுட்டிங் வேண்டாம்னு சொல்லிட்டோம். நான் அந்த ப்ராஜெக்ட் நம்ம ரவுட்டிங் பார்க்க போகிறது கிடையாது. அந்த ஃபார்ம்ஸ் வரைக்கும் என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்கோ எல்லாமே தான் அதில் பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம். அன்டில் ஃபார்ம் வரைக்கும் அதில் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. ஓகே, இப்போ ரவுட்டிங்லாம் எதில் அப்ளை பண்ண போகிறோம்? நம்ம இந்த ஷாப்பிங் கார்ட் ஆப்பில் தான் அப்ளை பண்ணுவோம். ரவுட்டிங் இருந்தால் தான் நீங்கள் ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு வந்து நேவிகேட் பண்ணி போக முடியும். ஸோ ரவுட்டிங் மேக்ஸ் அவர் அப்ளிகேஷனை சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். ரவுட்டிங் தான் நம்மளோட அப்ளிகேஷனை சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் என்ன பண்ணுது, மாற்றுது. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரே ஸ்க்ரீனில் தானே ஒர்க் பண்ணோம். பட் இப்போ நம்ம ஒரு ஸ்கிரீனில் ஒர்க் பண்ண போகிறது இல்லை, நிறைய ஸ்கிரீன்ஸில் ஒர்க் பண்ண போகிறோம். அப்போ எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் என்னோட யூஆர்எல் பார்த்து பேஸ் பண்ணி என்னோட ஸ்க்ரீன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கணும். மாறும்போது பேஜ் ரெஃப்ரெஷ்மெண்ட் இல்லாமல் மாறணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேணும், இந்த இடத்துல ரவுட்டிங் வேணும். அதனால லாஸ்ட் டைம் நம்ம நோ அப்படிங்கிறதுக்காக என் சொல்லி கொடுத்துருப்போம். இப்போ எஸ் அப்படிங்கிறதுக்காக என்ன கொடுத்துக்கிறேன், நான் ஒய்ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்தேன் அப்படின்னா கொஸ்டின்ஸ் கேட்கும். நம்ம என்ன சூஸ் பண்ண போகிறோம்னா ஸ்டைல் ஷீட்டில் சிஎஸ் தான் சூஸ் பண்ண போகிறோம். கொடுத்து ஒரு என்டர் அடிச்சிருங்க. வழக்கம் போல் அந்த பேக்கெட் ஜார் ஜேசன் கிரியேட் ஆகி அந்த பேக்கெட் ஜார் ஜேசன் தேவையானது என்பிஎம்ஸ் எல்லாமே என்ன ஆகிட்டு இந்த இடத்துல இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஓகே, வித்தின் ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் செகண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆங்குலர் சிஎல்ஐ வெர்ஷன் என்ன யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஈக்குவலண்டான ஃபைல் செட்டப்ஸ் எல்லாமே என்ன ஆயிடுச்சு, கிடைச்சிருச்சு. ஓகே, இது கிரியேட் ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம பண்ண போகிற ஆப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ஓகே, நம்மளோட அப்ளிகேஷன் தேவையான அந்த ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ரியல் டைம்லேயே உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, ஓரளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனி அப்படின்னா டிசைனர் இருப்பார் பார்த்தீங்களா, அவங்களே வந்து உங்களுக்கு காம்பனண்ட்டாக கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த காம்பனண்ட்லேருந்து தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஒரு சின்ன லெவல் கம்பெனியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி பேஜாக கொடுத்துருவாங்க. இந்த பேஜை நீங்கள் தான் என்ன பண்ணணும், காம்பனண்ட்டாக மாற்றணும். ஓகே, அப்போ நம்ம அப்படிதான் இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஷாப்பிங் ஆட் அப்ளிகேஷனில் வாட் இஸ் அவர் இண்டெக்ஸ் பேஜ், வாட் இஸ் அவர் ஹோம் பேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ப்ராடக்ட் ஸ்டார்ட் HTML சொல்லிட்டு பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட ஹோம் பேஜை யூஸ் பண்ணிக்கிற போகிறோம். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஜிப் பண்ணி கூகுள் டிரைவில் வந்து அப்லோட் பண்ணிடுவேன். நீங்கள் அங்கேருந்து டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது இங்கேருந்து எடுத்து பண்ணிக்கணும். ஓகேவா? ரைட். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் டாட் HTML ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதுதான் நம்மளோட ஹோம் பேஜ். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த ஆப் கிரியேட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இதில் நிறைய ஜேக்வரிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, பூஸ்டர் ஃபைல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது எல்லாத்தையும் ஆங்குலர் அப்ளிகேஷன்ஸ்குள்ளேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லோட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு கோல் என்னவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பேஜை அப்படியே ஆங்குலர் ஆப்புக்குள்ள என்ன பண்ண போகிறேன், நான் எடுத்துகிட்டு வர போகிறேன். எதுலேயே எடுத்துகிட்டு வர போகிறோம்னு சொல்லிட்டீங்கன்னா, ஆங்குலர் வரும்போதே ஒரு காம்பனண்ட்டோட வரும்ல, என்ன காம்பனண்ட், ரூட் காம்பனண்ட். ரூட் காம்பனண்ட் வழியாக அந்த ஹோல் வியூவையும் நான் எடுத்துகிட்டு வர போகிறேன். ஓகே, ஸோ ரூட் காம்பனண்ட் வழியாக அந்த ஹோல் வியூ எடுத்துகிட்டு வந்துட்டு
நம்மளுக்கு எந்த ஜாவாஸ்கிரிப்ட் எரர் அண்ட் சிஎஸ்எஸ் எரர் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சதுக்கப்புறம் ரூட் காம்பவுண்டில் இருக்கிற அந்த கோட் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிற போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா சின்ன சின்ன காம்பவுண்ட்ஸ் என்ன பண்ணிக்கிற போறோம், நம்ம செப்பரேட் பண்ணிக்கிறோம். நேற்றே பேசணும்ல, ரூட் காம்பவுண்டில் என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா பெரிய அளவில் எந்த டெம்ப்ளேட்டுமே இருக்கக்கூடாது. ரூட் காம்பவுண்டோட ஒர்க் என்ன, அதோட டாஸ்க் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்டிங் த மல்டிபிள் சைல்ட் காம்பவுண்ட்ஸ் தான். ஓகே, அப்போ நம்ம இந்த ஆப் என்ன பண்ணிட போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த போர்ஷன்ல இருந்து இந்த போர்ஷன் வரைக்கும் ஹெடர் காம்பனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட போறோம், டிவைட் பண்ணிட போறோம். இந்த கேட்டகரிஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் நம்ம கேட்டகரிஸ் காம்பனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட போறோம், ஸ்பிட் பண்ணிட போறோம். இங்க நம்ம ப்ராடக்ட்ஸ் தான் லிஸ்ட் அவுட் பண்றோம். ஸோ இதை ப்ராடக்ட்ஸ் காம்பனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பிட் பண்ணிட போறோம். இந்த மூணையும், ஓகே, இந்த ரெட் கலர் அண்ட் இந்த கிரே கலர், இது ரெண்டையும் சேர்த்து நம்ம ஃபூட்டர் காம்பனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட போறோம், ஸ்பிட் பண்ணிட போறோம். நீங்க வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஃபூட்டர் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ள இதை நியூஸ் லெட்டர் காம்பனன்ட் ஆகும், இதை வந்து சம் குவிக் மெனுஸ் காம்பனன்ட் அப்படிங்கிறவங்காகவும், இதை வந்து காப்பிரைட்ஸ் காம்பனன்ட் அப்படிங்காகவும் என்ன பண்ணிக்கலாம், நீங்க ஸ்பிட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி தான் இந்த பக்கம் ஹெடர் காம்பனன்ட்லையும் நீங்க வேணும் நினைச்சீங்க அப்படின்னா ஹெடர் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ள ஹெடர் 1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ரிப்பை மட்டும் ஒரு காம்பனன்ட், அண்ட் ஹெடர் 2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ரிப்பை மட்டும் ஒரு காம்பனன்ட், ஹெடர் 3 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ரிப்பை மட்டும் ஒரு காம்பனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக என்ன பண்ணிக்க முடியும், ஸ்பிட் அவுட் பண்ணிக்க முடியும். பட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இது எனக்கு ஒரு காம்பனண்டா இருந்தாலே எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து எப்படி எடுத்துக்கிறேன், ஒரே காம்பனண்டா எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, கிரியேட் ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஓகேவா, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ரன் பண்ண போறோம். இப்போ நம்ம கிரியேட் பண்ண அப்ளிகேஷனை, ஸோ இது கிரியேட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் இதுக்குள்ள போயிட்டு சர்ச் ஸ்பேஸ் -o அப்படின்னு அப்படின்னா ரன் ஆகி ப்ரௌசர்ல ஓப்பன் ஆகிடப்போகுது. ஓகே, இப்போ இந்த ஃபைலை நான் என்னோட எடிட்டர்ல நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபைல் போயிட்டு ஓகேவா, ஸோ எடிட்டர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சோர்ஸ்க்குள்ள ஆப்குள்ள நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிற ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட டிஎஸ் அண்ட் அதோட HTML. ஓகே, இப்போ இந்த HTML-க்குள்ள என்ன வியூ இருக்கோ இந்த வியூ தான் நம்மளோட ப்ரௌசர் என்ன ஆக போகுது, ரெண்டர் ஆக போகுது. ஏன்னா ஒரு காம்பவுண்ட் தானே வச்சிருக்கோம் நம்ம. ஓகே, ஸோ கம்பைல் ஆகட்டும். ஸோ இது என்ன பண்ணாதுன்னா நம்மளுக்கு இப்போ தேவை கிடையாது. கரெக்டாக நம்ம எந்த வியூ எடுத்துகிட்டு வரணும்னு சொல்கிறோம், இந்த ப்ராடக்ட்ஸ்.html என்ன வியூ இருக்கோ இந்த வியூ தான் என்னோட அப்ளிகேஷன்ல நான் இண்டெக்ஸ் பேஜ் என்ன பண்ணணும், எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த ப்ராடக்ட்ஸ்.html அப்படியே எடுத்து நம்ம ரூட் காம்பவுண்டோட என்ன பண்ண போறோம், லோட் பண்ண போறோம். ஓகே, சரி, ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்.html நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஓகேவா, ஸோ ப்ராடக்ட்ஸ்.html எனக்கு இந்த பக்கம் கிடைச்சிருச்சு. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப் காம்பனன்ட் அப்படிங்கிறது எங்க ரெண்டர் பண்ணியிருப்போம், நம்ம index.html இது ஒரு ரெண்டர் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ ஆல்ரெடி index.html என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா HTML பாடி அப்படிங்கிறது எல்லாமே எங்க இருக்கு, index.html இருக்கு. ஓகே, அப்போ இந்த இடத்துல மறுபடியும் என்ன நீங்க ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னா HTML ஹெட் பாடிங்கிற டேக்லாம் என்ன பண்ணக்கூடாது, இதுல ஆட் பண்ணக்கூடாது. பட் ப்ராடக்ட்ஸ்.html அதெல்லாம் இருக்கும், ஏன்னா அது இண்டிவிஜுவல் HTML பேஜ், ரைட். அப்போ நான் என்ன பண்ணிக்கிற போறேன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த பாடி டேக் மட்டும் மினிஃபை பண்றதுக்காக அப்படி நான் மினிஃபை பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு நான் இந்த மாதிரி என்ன பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஆப் காம்பனன்ட்ல வந்து கண்ட்ரோல் A கொடுத்து எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவோம், டெலீட் பண்ணிடுவோம். பண்ணிட்டு நம்ம கட் பண்ண காப்பி பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த கோடை போட்டு இந்த பாடி டேக் என்ன பண்ணிடுங்க, ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா பாடி டேக் ஆல்ரெடி எங்கே இருக்கு, நம்மளுக்கு index.html இருக்கு. நீங்க பாடி டேக் ரிமூவ் பண்ணாம கொடுத்தீங்க அப்படின்னா index.html வந்து இங்க ஒரு பாடி டேக் வரும், இந்த காம்பனன்ட்லயே ஒரு பாடி டேக் கிரியேட் ஆயிட்டோம். ஓகே, ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை, அதனால அந்த டேக் ரிமூவ் பண்ணிடுங்க. அண்ட் இங்கேயும் ஒரு பாடி டேக் இருக்கும், இதையும் ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு காம்பனன்ட்டோட HTML-லையும் இன்டர்னல் CSS-ஓ எக்ஸ்டர்னல் CSS-ஓ இன்டர்னல் ஜாவாஸ்கிரிப்டோ எக்ஸ்டர்னல் ஜாவாஸ்கிரிப்டோ இருக்கக்கூடாது. ஓகேயா, இந்த ஒரு காம்பனன்ட்லையும் HTML என்ன இருக்கக்கூடாது, CSS-ஓ ஜாவாஸ்கிரிப்டோ இருக்கக்கூடாது. அது எனக்கு வேணும் அப்படின்னா எப்படி லோட் பண்றதுன்னா அதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகே, ரைட். ஸோ இங்க எனக்கு 2 JS வந்துச்சு. நான் இங்க இருந்து காப்பி பண்ணும்போது எனக்கு என்ன கிடைச்சது, 2 JS கிடைச்சிருக்கு. பட் அந்த JS எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி லோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அதனால இது என்ன பண்ணிருங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரு HTML கோடு மட்டும் தான் இதுல இருக்கு, app.common.html இருக்கு. ஓகே, இது வந்து டிஃபால்ட்டா வந்த வியூ. ஓகேவா, இது எல்லாத்தையும் நம்ம டெலீட் பண்ணிட்டு நான் சேவ் பண்ணிட்டு இப்போ ப்ரௌசர்ல போய் பார்த்தோம் அப்படின்னா நீங்க பார்க்குற இந்த பேஜ்
சிஎஸ்எஸ் ஜாவாஸ்கிரிப்ட் இல்லாம ப்ரௌசர்ல எப்படி லோட் ஆகுமோ அப்படி என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு இந்த இடத்துல லோட் ஆயிடுச்சு. இமேஜஸும் பாருங்க, இன்னும் நம்ம எதுவுமே பண்ணல, பார்த்து எதுவுமே எடுத்து கொடுக்கல, இமேஜஸையும் நம்ம காப்பி பண்ணவே இல்லை. ஓகே, அப்போ இந்த பேஜ் வித்தவுட் சிஎஸ்எஸ் அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் இமேஜஸ்லாம் இல்லாம எப்படி லோட் ஆகுமோ அப்படி என்ன ஆயிடுச்சு நமக்கு இந்த இடத்துல லோட் ஆயிடுச்சு. கொண்டு வந்துட்டோம்ல ஆப் கமெண்ட் வழியா. இப்போ நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இங்க இருக்குல்ல இந்த சிஎஸ்எஸ் ஃபாண்ட்ஸ் இமேஜஸ் ஜேஎஸ் இது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கோங்க, அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு நம்மளோட அப்ளிகேஷனுக்குள்ள கொண்டு வரணும். ஏன்னா அந்த பேஜஸ் தேவையான அந்த சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ் எல்லாமே இங்க இருந்தா நம்மளுக்கு வருது, ஃபாண்ட்ஸ் இமேஜஸ் ஜாவாஸ்கிரிப்ட் சிஎஸ்எஸ் எல்லாமே. ஓகே, அப்போ இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு எங்க எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷனுக்குள்ள எடுத்து வந்துருங்க. நம்மளோட அப்ளிகேஷனுக்குள்ள எங்க எந்த ஃபோல்டருக்குள்ள மெயின்டைன் பண்ணணும், அசெட்ஸ்க்குள்ள. ஸோ சோர்ஸ்க்குள்ள அசெட்ஸ் ஃபோல்டருக்குள்ள இந்த ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் இங்கே தான் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்ல. ஸோ அங்கே காப்பி பண்ணது எல்லாத்தையும் இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க, இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்படிதான் நீங்கள் டிசைனர் கொடுத்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் சோர்ஸ்க்குள்ள அசெட்ஸ்க்குள்ள என்ன பண்ணிடணும், தூக்கி போட்டுடணும். ஓகேவா, ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த பாத் எடுத்து கொடுக்கணும். ஓகே, இண்டெக்ஸ் தேவையில்லை. அப்படியே டாப் டு பாட்டம் என்னென்ன ஜேஎஸ் யூஸ் பண்றாங்க, என்ன சிஎஸ்எஸ் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்மளோட அப்ளிகேஷன் வழியா என்ன பண்ணலாம், நம்ம லோட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன லோட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்களோட அப்ளிகேஷனுக்குள்ள இருக்கிற சிஎஸ்எஸ் ஃபோல்டருக்குள்ள இருக்கிற இந்த பூஸ்டப் டாட் சிஎஸ்எஸ் என்ன பண்றாங்க, லோட் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம போன அப்ளிகேஷன்லையும் பூஸ்டப் வந்து உள்ள கொண்டு வந்தோம். எப்படி கொண்டு வந்தோம்னு சொல்லிட்டீங்கன்னா என்பிஎம் வழியா என்ன பண்ணியிருந்தோம், இன்ஸ்டால் பண்ணி எடுத்து வந்தோம். அப்படிதானே, என்பிஎம் இன்ஸ்டால் பூஸ்டப் அப்படின்னு தானே கொடுத்தோம். ஸோ அதனால அந்த சிஎஸ்எஸ் ஃபைல் நம்மளுக்கு எதுக்குள்ள வந்துச்சு, இன்ஸ்டால் ஆகிற என்பிஎம் எல்லாமே எந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கும், நோட் மாடல்ஸ். நோட் மாடல்ஸ்க்குள்ள பூஸ்டப்க்குள்ள இந்த ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எடுத்து கொடுத்தோம்ல. பட் இப்போ டிசைனரே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தனியாகவே சிஎஸ்எஸ்னு ஒரு ஃபோல்டர் கொடுத்து அதில் என்ன கொடுத்துட்டாரு, பூஸ்டப் டாட் சிஎஸ்எஸ்னு ஒன்று கொடுத்துட்டாரு. அது நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்லிட்டீங்கன்னா நம்மளோட சோர்ஸ்க்குள்ள அசெட்ஸ்க்குள்ள சிஎஸ்எஸ்க்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ இந்த பார்த்து தான் நம்ம இப்போ எடுத்து என்ன பண்ணணும், நம்ம கான்ஃபிக் பண்ணணும். ஏன்னா இதுதான் நம்மளோட பூஸ்டப் ஃபைல். ஓகே, அப்போ சிஎஸ்எஸ் எல்லாத்தையும் எங்கே நம்ம லோட் பண்ணுவோம், குளோபலா சிஎஸ்எஸ் எல்லாத்தையுமே குளோபல் சிஎஸ்எஸ். அது தவிர உங்களுக்கு இப்போ ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் தனியா வந்திருக்குல்ல, இதை லோட் பண்ணணும்னா எப்படி லோட் பண்ணணும், angular.json angular.json போயிட்டு ஆர்கிடெக்டுக்குள்ள பில்டுக்குள்ள இருக்கிற இந்த ஸ்டைல்ஸ்ல தான் என்ன பண்ணணும், லோட் பண்ணணும். அப்படிதானே பார்த்தோம். இந்த ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் எப்படி அது குளோபலா பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இங்க ஆட் ஆயிருக்கு அப்படிங்கிற ரீசனுக்காக தான். அப்போ ஆல்ரெடி என்கிட்ட ஒரு சிஎஸ்எஸ் குளோபலா இருக்கு, இன்னும் எனக்கு நிறைய சிஎஸ்எஸ் நான் குளோபலா மாத்தணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அந்த சிஎஸ்எஸ் எல்லாமே எனக்கு எதுக்குள்ள இருக்கு, இப்போ சோர்ஸ்க்குள்ள அசெட்ஸ்க்குள்ள சிஎஸ்எஸ்க்குள்ள இருக்கு. அப்போ எதெல்லாம் நீங்க குளோபலா மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபைல் பார்த்து எல்லாத்தையும் இங்க இடத்துல என்ன பண்ணணும், நீங்க மென்ஷன் பண்ணணும். ஓகே, இதுக்கு முன்னாடி பண்ணுமா பின்னாடி பண்ணுமா, மேலே தான் பண்ணணும். அப்படின்னா தான் என்ன பண்ண முடியும், ஃபியூச்சர்ல உங்களால ஸ்டைல்ஸை ஓவர்ரைட் பண்ண முடியும். ஓகே, அப்போ என்னோட ஃபைல் பார்த்து எங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா angular.jsonல இருந்து நீங்க ரிலேட்டிவ் பார்த்து எடுத்து கொடுக்கணும். ஓகே, ஸோ இங்க இந்த angular.jsonல நீங்க மென்ஷன் பண்றது எல்லாமே என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ரிலேட்டிவ் பார்த்து தான். அப்போ angular.json எங்க லொகேட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா நம்மளோட சோர்ஸ் ஃபோல்டர், விச் மீன்ஸ் நம்மளோட ரூட் ஃபோல்டர்ல, சோர்ஸ் இல்ல ரூட் ஃபோல்டர்ல. ஓகே, ஸோ இது ஒரு angular.json. அப்போ இங்க இருந்து நான் அந்த சிஎஸ்எஸ் ஃபைல் பார்த்து எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எங்க போகணும், சோர்ஸ்க்குள்ள போகணும். சோர்ஸ்க்குள்ள அசெட்ஸ்க்குள்ள சிஎஸ்எஸ், அதுக்குள்ளதான் என்ன பூஸ்டப் டாட் சிஎஸ்எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல். ஓகே, அப்போ நான் இதில் பார்த்து எடுத்து கொடுக்குறேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா சோர்ஸ் அசெட்ஸ்க்குள்ள சிஎஸ்எஸ், சிஎஸ்எஸ்க்குள்ள என்ன ஃபைல் அப்படிங்கிறத நீங்க இங்க இருந்து எடுத்துக்கலாம். என்ன ஃபைல், பூஸ்டப் டாட். ஓகே, ரைட். இப்போ ஒரு ஃபைலை லோட் பண்ணியாச்சு. அப்படிங்க பாருங்க, அடுத்து அவங்களுக்கு இன்னொரு சிஎஸ்எஸ் ஃபைல் கூட என்ன பண்ணுது, தேவைப்படுது, ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ மறுபடியும் இதே பார்த்து தானே ஃபைல் நேம் மட்டும்தான் மறப்போகுது, அதனால அதை அப்படியே காப்பி பண்ணிட்டு அடுத்த ஃபைல் நேம் என்ன, ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் சொல்லி கொடுத்துக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இன்னொரு சிஎஸ்எஸ் ஃபைல் கூட நம்ம லோட் பண்ற மாதிரி வருது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா font hyphen awesome டாட் சிஎஸ்எஸ். ஓகே, ரைட். ஸோ இதே என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியாச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் வருது. சிஎஸ்எஸ் லோட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து என்ன வருது, ஜாவாஸ்கிரிப்ட் வருது. jQuery ஃபைல் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் இந்த jQuery லைப்ரரி இது. ஓகே, ஸோ இந்த jQueryயோட மெயின் ஃபைல் இதுதான் jQueryயோட லைப்ரரிஸ். ஓகே, ஸோ இந்த ஃபைல் இல்லாம இந்த ஃபைல் என்ன ஆகாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா ரன் ஆகாது. ஏன்னா நம்ம ஆங்குலர்ல ஒரு டைரக்டிவ்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டிவான மாடல்ஸ் பண்டில் பண்ணணும்னு சொல்றோம்ல. ஸோ அதே மாதிரி தான்
இந்த பக்கம் இந்த சப்போர்ட்டிவ் லைப்ரரி ஃபைல்லாம் ரன் ஆகும் அப்படின்னா அந்த jQuery மெயின் ஃபைல் இருந்தால் தான் அந்த லைப்ரரி ஃபைல் எல்லாமே என்ன ஆகும், ரன் ஆகும். ஓகே, அப்போ இந்த jQuery ஃபைல் ஆல்ரெடி நம்மளோட அப்ளிகேஷனுக்குள்ள எடுத்துட்டு வந்துட்டோம். எங்க எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா சோர்ஸ்குள்ள அசெட்ஸ்குள்ள இது இருக்கு. ஓகே ரைட். இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸ்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் நான் எங்க லோட் பண்றது அப்படின்னா அதே தான் ஸ்டைல்ஸ் இங்க லோட் பண்ணோம்ல, அதுக்கு பக்கத்துல என்ன இருக்கும், ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்குள்ள போயிட்டு நம்மளோட எக்ஸ்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம், லோட் பண்ண போறோம். ஸோ நம்மளோட ஜாவாஸ்கிரிப்ட் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சோர்ஸ்குள்ள அசெட்ஸ்குள்ள ஏஎஸ் அப்படின்னு ஃபோல்டருக்குள்ள தான் நம்மளுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கு. ரைட். ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபைல், த jQuery மெயின் ஃபைல். ஓகே, ஸோ அதை எடுத்து உள்ளுக்குள்ள கொடுத்துக்கிறேன். இது அப்படியே காப்பி பண்ணிட்டு ஃபைல் நேம் மட்டும் தான் நம்மளுக்கு இப்போ மாறப்போகுது. கமா கொடுத்து நெக்ஸ்ட் ஃபைல் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா move-top.js. இந்த ஃபைல் எதுக்காக அப்படின்னா இந்த லைப்ரரி எதுக்காக அப்படின்னா காமிக்கிற பாருங்க. உங்களோட அப்ளிகேஷன்ல நீங்க கொஞ்சம் தூரம் ஸ்க்ரால் பண்ணி வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏதாவது நமக்கு இந்த இடத்துல ஐக்கான் இருக்கா, எதுவுமே இல்லை. பட் கொஞ்சம் தூரம் ஸ்க்ரால் பண்ணி விட்டோம்னா அந்த இடத்துல ஒரு ஐக்கான் வருது பார்த்தீங்களா, இது எதுக்கா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கிளிக் பண்ணீங்கன்னா அப்படி மேலே எடுத்து போகிறதுக்காக. ஓகே, ஸோ இந்த jQuery-யோட கோடு தான் அந்த ஃபைலுக்குள்ள இருக்கு. ஓகேவா, ஸோ அதை எடுத்து வந்தாச்சு. நெக்ஸ்ட் இதே மாதிரியே கமா செப்பரேஷன்ல அடுத்த ஒரு ஃபைல் தேவைப்படுது. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா easing.js. இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சம் அனிமேஷன்ஸ்லாம் பண்றதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல மவுஸ் ஓவர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் வந்துச்சு பார்த்தீங்களா, நான் இதுக்கு மேலே மவுஸ் ஓவர் பண்ணு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்லைடர் மாதிரி இறங்கிச்சு பாருங்க. நான் மறுபடியும் வெளியே எடுத்தேன் அப்படின்னா அந்த ஸ்லைடர் மாதிரி ஏறிச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரியான அனிமேஷன்ஸ்லாம் பண்றதுக்காக தேவைப்படுற ஒரு jQuery ஃபைல் தான் என்ன easing.js அப்படின்னு சொல்லிட்டு. jQuery அப்படிங்கிறதே நம்மளோட அப்ளிகேஷனை வந்து வியூ வந்து கொஞ்சம் லுக்கா காமிக்கணும், ஓகே கொஞ்சம் ரிச்சா காமிக்கணும் அப்படின்னு நினைச்சாதான் எதை யூஸ் பண்ணுவோம், நம்ம jQuery யூஸ் பண்ணுவோம். jQueryங்கிறது உங்களோட லாஜிக்ஸ் கூட பெர்ஃபார்ம் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது ஆங்குலர் மாதிரி. jQuery-யோட ஒர்க் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அனிமேஷன்ஸா அப்ளிகேஷன் வந்து ரிச்சா காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய லைப்ரரிஸ் என்ன பண்ணியிருப்பாங்க உள்ளுக்குள்ள கொடுத்துருப்பாங்க. ஓகே, நீங்க jQuery-யோட டாக்குமெண்டேஷன் எடுத்து பார்த்தாலே போதும், ஈஸியா நீங்க கான்ஃபிகர் பண்ணிடலாம். ஓகே, அவ்வளோ டீட்டெயிலாக டாக்குமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க, எடுத்து போட்டாலே என்ன ஆயிடும், அது ஒர்க் ஆயிடும். ரைட். ஸோ அடுத்து ஏதாவது ஜேஎஸ் ஃபைல் தேவைப்படுதான்னு பாருங்க. ஹெட்டரோட விட்றாதீங்க. 2 ஜேஎஸ் ஃபைல் நம்ம பாட்டம்ல கூட பார்த்தோம்ல. ஓகே, சரி எனக்கு நல்லா தெரியும் இன்பிட்வீன்ல எந்த ஜேஎஸும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நான் டைரக்டா எங்க வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பாட்டம் ஆஃப் த ஸ்கிரிப்ட் வந்துடுறேன். இந்த bootstrap.min.js அப்படிங்கிறது bootstrap ரிலேட்டட் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாடல் பாப்அப் காமிக்கிறோம் அப்படின்னா, இல்லாட்டி அவங்களுக்கு அதுக்குள்ள ஏதாவது ஒரு சப்போர்ட்டிவ் ஜாவாஸ்கிரிப்ட் தேவைப்படுச்சு அப்படின்னா எல்லாமே இதுக்குள்ள தான் இருக்கும், இந்த bootstrap.min.js குள்ள தான் இருக்கும். ஓகே, இப்போ எனக்கு மறுபடியும் ஒரு ஜேஎஸ் ஃபைல் தேவைப்படுது. அதனால இந்த பாத் அப்படியே காப்பி பண்ணிட்டு ஃபைலை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், bootstrap.min.js அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ லாஸ்ட்டாக நம்மளுக்கு ஒரு ஜேஎஸ் ஃபைல் தேவைப்படுது. இது எதுக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஸ் அ டெவலப்பராக நம்ம எழுதுகிற ஜாவாஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் இதுக்குள்ள தான் என்ன பண்ணி வச்சிருக்கோம், போட்டு வச்சிருக்கோம். ஓகே, ஸோ அதுக்காக இந்த other.js அப்படிங்கிற ஒரு ஜேஎஸ் ஃபைலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த சிஎஸ்எஸ் லோட் பண்ணோம்ல, இப்போ நம்ம இந்த சிஎஸ்எஸ்ஸையும் லோட் பண்ணியிருக்கோம், இந்த ஜாவாஸ்கிரிப்டையும் லோட் பண்ணியிருக்கோம். இந்த சிஎஸ்எஸோட ஆர்டர் நீங்க எப்படி மாற்றி கொடுத்தாலும் உங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது. ஓகேவா, பர்ஃபெக்டா என்ன ஆகும், ஒர்க் ஆகும். பட் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஆர்டரை நீங்க என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா மாத்திடக்கூடாது. ரொம்ப இம்பார்ட்டண்டா இந்த jQuery ஃபைல்ஸ் எல்லாமே இந்த மெயின் லைப்ரரி ஃபைலுக்கு அப்புறமா தான் வரணும். ஓகே, ஏன்னா இதோட டிபெண்டன்சி எதுக்குள்ளதான் இருக்கு, இதுக்குள்ளதான் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் இது லோட் ஆனாதான் அதுக்கு இதால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடவே முடியும். ஓகே, அது இது லோட் ஆனாதான் இது என்ன பண்ண முடியும், அதால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியும். அப்படி இல்லாம ஃபர்ஸ்ட் இந்த ஃபைலை லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபைல் லோட் பண்ணி வச்சுக்கோங்களேன், மேலே இருக்க ஃபைல் வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கும். ஏன்னா அதுக்கு தேவையான கோட் வந்து ரன் டைம்ல என்ன இருக்காது, அதுக்கு கிடைச்சிருக்காது. அதனால ஜாவாஸ்கிரிப்டை அவங்க என்ன ஆர்டர்ல இந்த இடத்துல கால் பண்ணியிருக்காங்களோ அந்த ஆர்டர்ல தான் நீங்களும் என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஆட் பண்ணணும். சிஎஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு கிடையாது. பட் ஜாவாஸ்கிரிப்ட் மட்டும் கரெக்டான ஆர்டர்ல தான் என்ன பண்ணணும், எடுத்துட்டு வரணும். ஓகேவா, ரைட். இப்போ சொல்லுங்க, நம்ம ஜேஎஸ் எடுத்து வந்தாச்சு, சிஎஸ்எஸ் எடுத்து வந்தாச்சு. இப்போ சேவ் பண்ண உடனே எனக்கு இந்த மாதிரியான வியூ வந்துருமா, வருமா வராதா, இந்த மாதிரியான வியூ வந்து நமக்கு வந்துருமா வராதா சொல்லுங்க. நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் ப்ரௌசர் போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த HTML ஃபைல் என்ன வியூ பார்த்தோமோ அதே வியூ வந்திருக்குமா, வந்திருக்காது, வந்திருக்காது. ஏன் வந்திருக்காது, போய் ரூட் மாடல் என்ன பண்ண போறீங்க, சிஎஸ்எஸ் போய் பண்டில் பண்ண போறீங்களா, வருமா வராதா, ஏன் வராது,
கைஸ் ஆன்சர் பண்ணுங்க. வரும். ஆப் காம்போனன்ட்ல டைரக்டா அப்ளை பண்ணியிருக்கோம், அதனால வரும். ஓகே, others please your answers. நீங்களா இப்போ இந்த வி வருமா வராதா? வராதா? ஓகே, சோர்ஸுக்கு வெளியில இருக்கிறதுனால வராது. ஏன் வராதுன்னு புரியுதா? போன வாட்டியே பார்த்தோம்ல. ஓகே, ஏன்னா இப்போ நம்ம பண்ண சேஞ்ச் இந்த ஃபைல்ல பண்ணியிருக்கோம், angular.jsonல பண்ணியிருக்கோம். angular.json எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா சோர்ஸுக்கு அவுட் சைட்ல இருக்கு. இந்த கம்பைலர் இந்த என்ஜி சர்வ்னு சொல்லி கொடுத்தோம்ல, அது எந்த ஃபோல்டர் மட்டும் தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம்? சோர்ஸ் ஃபோல்டர் மட்டும் தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கும். இந்த சோர்ஸ் ஃபோல்டருக்குள்ள நீங்க என்ன சேஞ்ச் பண்ணிட்டு சேவ் பண்ணாலும் அதுவே ரீகம்பைல் பண்ணிடும். பட் இந்த angular.jsonல வந்து சம் சேஞ்ச் நீங்க பண்ணீங்க அப்படின்னா இப்போ நம்மளுக்கு ரீகம்பைலே ஆயிருக்காது. இங்க போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இது முன்னாடி பண்ண சேஞ்சஸ் இந்த இடத்துல என்ன ஆயிருக்காது, நம்மளுக்கு ரீகம்பைலே ஆயிருக்காது. ஓகே, அப்ப இந்த சேஞ்சஸ் ரெஃப்ளெக்ட் ஆகணும்னா நம்ம தான் என்ன பண்ணணும், ரீகம்பைல் பண்ணணும். ஓகே, நான் சேவ் பண்ணிட்டேன், இப்போ கூட போய் பார்த்தோன்னா கூட எனக்கு எதுவுமே இல்லை, முன்னாடி என்ன பார்த்தோமோ அப்படியே தான் இருக்கு. ரைட், ஏன்னா அப்ளிகேஷன் தெரியல இப்படி ஒரு சேஞ்ச் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அது நம்ம ப்ரௌசருக்கு எடுத்துட்டு வரணும்னு நினைச்சோம் அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணணும், அப்ளிகேஷனை ரீகம்பைல் பண்ணணும். ஓகே, இப்போ நம்மளோட அப்ளிகேஷன் எந்த விதமான சிஎஸ்எஸ் அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் இஷ்யூஸ் இல்லாமல் அப்படி பர்ஃபெக்டாக ப்ரௌசரில் என்ன இருக்கணும், ரன் ஆகணும். ஓகே, பட் ஒன்னே ஒன்று மட்டும் வராது, என்னன்னு சொல்லியிருந்தீங்கன்னா இமேஜஸ். இந்த இமேஜோட பார்த்து நம்ம என்ன பண்ணல, எடுத்து கொடுக்கல. ஓகே, ஃபர்ஸ்ட் பேஜ் வரட்டும், அதுக்கப்புறம் இமேஜோட பார்த்து எடுத்து கொடுக்கணும். ஓகே, சம்திங் இது ஒரு எரர். ஓகே, அதர்ஸ்.js வந்து தப்பா கொடுத்துருக்கோம். JS குள்ள தான other.js. ஓகே, ஸோ கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ ப்ரௌசர் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா எந்த இஷ்யூஸ்மே என்ன பண்ணல இல்லை. இது எப்படி இஷ்யூஸ் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்க, இன்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுங்க, இந்த கன்சோல் டேப் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ஏதாவது ஃபைல்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக கான்ஃபிகர் பண்ணல அப்படின்னு இருந்துச்சிங்கன்னா இந்த மாதிரி நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடும், அதுவே காமிச்சு கொடுத்துரும். ஓகே, இப்போ நாட் ஃபவுண்ட் நம்மளுக்கு வந்திருக்கு. எதுக்கு மட்டும் தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா இமேஜஸ் மட்டும் தான் வந்துட்டு, இன்னும் நம்ம கரெக்டான பார்த்து என்ன பண்ணல, எடுத்துனோம் கொடுக்கல. ஸோ ஜேஎஸ்க்கும் சிஎஸ்க்கும் இந்த இடத்துல என்ன வரல, நம்மளுக்கு நாட் ஃபவுண்ட்னு சொல்லிட்டு வரல. நம்ம கொஞ்சம் ஜேக்குரியெல்லாம் கான்ஃபிகர் பண்ணியிருந்தோம்ல. ஸோ பாருங்க, நான் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி கீழே எடுத்துட்டு வரேன், அந்த ஐக்கான் வந்துச்சு. கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, அது மேலே போகுது. இங்கே எடுத்து போனோம் அப்படின்னா அதே ஸ்லைடர் எனக்கு இந்த பக்கம் வந்துருச்சு. இந்த இமேஜ் மேல் மவுஸ் ஓவர் பண்ணோம் அப்படின்னா ஒரு டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் நமக்கு இந்த இடத்துல கிடைச்சிட்டு இருக்கு. அப்போ நம்மளோட ஜேஎஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக என்ன பண்ணிட்டு அந்த இடத்துல கான்ஃபிகர் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த இமேஜஸ் எல்லாத்தையுமே எப்படி எடுத்துட்டு வருது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இமேஜஸ் எல்லாத்தையும் இந்த சோர்ஸ்குள்ள அசட்ஸ்குள்ள இமேஜஸ்குள்ள என்ன பண்ணிட்டோம், எடுத்துட்டு வந்துட்டோம். பாத் மட்டும் தான் நம்ம கரெக்டாக என்ன பண்ணணும், ஆட் பண்ணி கொடுக்கணும். ஓகே, அந்த இமேஜஸ் எல்லாமே இப்போதைக்கு நம்மளுக்கு எங்க இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா எல்லாமே ஒரே காம்பனன்ட்ல தானே இருக்கு. எங்க இருக்கு, நம்மளுக்கு app.common.html தான் இருக்கு. ஓகே, நான் மவுஸ் எடுத்து போயிட்டு கர்சர் எடுத்து போயிட்டு இந்த இமேஜ் எஸ்ஆர்சி தேடினேன் அப்படின்னா பாத் எல்லாமே பாருங்க இமேஜஸ்குள்ள offer.png அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது கரெக்டான பாத் கிடையாது. ஓகே, அப்போ நம்ம கரெக்டான பாத் என்ன பண்ணணும், எடுத்து கொடுக்கணும். எப்பவுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா
ஆங்குலர் அப்ளிகேஷன்ல ஒரு இமேஜ் பாத் எடுத்து கொடுக்கும்போது அந்த காம்பனன்ட் எந்த டெப்த்ல இருந்தாலும் சரி, சோர்ஸ்க்குள்ள, ஆப்க்குள்ள, ஹெடர் ஒன்னுக்குள்ள ஒரு HTML அப்படின்னு சொல்லியிருந்தாலும் சரி, சோர்ஸ்க்குள்ள, ஆப்க்குள்ள, ப்ராடக்ட்ஸ்க்குள்ள, லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு காம்பனன்ட்குள்ள இருந்தாலும் சரி, நீங்க இமேஜ் பாத் எடுத்து கொடுக்கும்போது எப்பவுமே நீங்க பாத் எங்க இருந்து தான் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா, the path which is related to index.html. index.html தான் நீங்க என்ன பண்ணணும், பாத் எடுத்து கொடுக்கணும். ஏன்னா சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்ல அட் த எண்ட் ஆஃப் த டே நம்மளோட பேஜோட வியூ எல்லாமே ஒரு ஃபைல் வழியா தான் எங்க வரப்போகுது, ப்ரௌசருக்கு வரப்போகுது. அந்த ஃபைல் தான் என்னது, index.html. அப்ப index.html இருந்து தான் என்ன பண்ணணும், பாத் எடுத்து கொடுக்கணும். அப்ப index.html இருந்து நம்மளோட இமேஜஸ் எல்லாமே எங்க ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, index.html எங்க லொகேட் ஆயிருக்கோ சேம் டைரக்டரிக்குள்ள தான் என்ன இருக்கு, அசெட்ஸ் இருக்கு. அசெட்ஸ்க்குள்ள இமேஜஸ்க்குள்ள என்ன நேமோ அந்த நேம். ஓகே, அப்ப ஆல்ரெடி இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இமேஜஸ் ஸ்லாஷ் ஆஃபர் டாட் பிஎன்ஜின்னு சொல்லிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் நான் எப்படி மாத்தணும், இப்போ அசெட் ஸ்லாஷ் இமேஜஸ் ஸ்லாஷ் ஆஃபர் டாட் பிஎன்ஜி அப்படின்னு சொல்லிட்டு மாத்தணும். இது அப்படியே Ctrl+C போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு Ctrl+F போடுங்க. Ctrl+Fங்கிறது ஃபைண்ட் பண்றதுக்காக. ஓகே, ஸோ பை டிஃபால்ட்டா நீங்க என்ன செலக்ட் பண்ணியிருந்தீங்களோ அது மட்டும் வரும். இல்லை அப்படின்னா எம்டியா வந்திருக்கும். நீங்க காப்பி பண்ணதை உள்ளுக்குள்ள என்ன பண்ணிக்கோங்க, பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த டிராப் டவுனை கிளிக் பண்ணுங்க. இது ஃபைன், இது என்னது, ரீப்ளேஸ். அப்ப இந்த டாக்குமெண்ட்ல எங்கெல்லாம் இமேஜஸ் ஸ்லாஷ் ஆஃபர் டாட் பிஎன்ஜின்னு சொல்லிட்டு இருக்கோ அதுக்கு பதிலாக நான் என்ன ரீப்ளேஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அசெட்ஸ் ஸ்லாஷ் இமேஜஸ் ஸ்லாஷ் ஆஃபர் டாட் பிஎன்ஜி என்ன பண்ண போறேன், ரீப்ளேஸ் பண்ணிட்டு போறேன். இந்த டாக்குமெண்ட்ல எத்தனை இடத்துல அப்படி இமேஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 4 இடத்துல இருக்கு. சப்போஸ் 4 இருந்ததுனால நீங்க இந்த 2 ஐக்கான் இருக்கு பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ரீப்ளேஸ். அப்படின்னா இந்த செலக்ட் ஆயிருக்கிறது மட்டும் என்ன ஆகும், ரீப்ளேஸ் ஆகும். செகண்ட் ஒன்று என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ரீப்ளேஸ் ஆல். ஓகே, நிறைய இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, டேரக்டா என்ன பண்ணிருங்க, ரீப்ளேஸ் ஆல்னு சொல்லி கொடுத்துருங்க. பட் என்ன பண்ணாதீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு டைம் ரீப்ளேஸ் கொடுத்துட்டு அடுத்து ரீப்ளேஸ் ஆல் கொடுக்காதீங்க. ஏன்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு டைம் நீங்க ரீப்ளேஸ் சொல்லி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி இமேஜஸ் ஸ்லாஷ் ஆஃபர் டாட் பிஎன்ஜிக்கு பதிலாக என்ன போய் ஸ்டோர் ஆயிடும், அசெட்ஸ் இமேஜஸ் ஸ்லாஷ் ஆஃபர் டாட் பிஎன்ஜி ஸ்டோர் ஆயிடும். அதுக்கப்புறம் போயிட்டு நீங்க ரீப்ளேஸ் ஆல்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆல்ரெடி அசெட் ஸ்லாஷ் இமேஜஸ் ஸ்லாஷ் ஆஃபர் டாட் பிஎன்ஜில எங்கெல்லாம் இமேஜஸ் ஸ்லாஷ் ஆஃபர் டாட் பிஎன்ஜின்னு சொல்லிட்டு இருக்கோ அதுக்கு பதிலாக என்ன மாறிட போகுது, வேற இமேஜ் மாறிட போகுது. ஓகே, பட் இப்போ நம்மளுக்கு இந்த ஆஃபர் டாட் பிஎன்ஜியை மட்டும் நம்ம என்ன பண்ண போறது இல்லை, ரீப்ளேஸ் பண்ண போறது இல்லை. கரெக்டா, எங்கெல்லாம் இமேஜஸ் சொல்லிட்டு இருக்கோ எல்லாத்தையுமே நான் எப்படி மாத்தணும், இப்போ அசெட்ஸ் கிளாஸ் இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தணும். அப்ப எத்தனை இமேஜஸ் இந்த இடத்துல நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, எத்தனை இமேஜஸ் இருக்கு, 9 இமேஜஸ் இருக்கு. ஆஃபர் தான் 4 இருந்தது, இப்போ பாத்தீங்கன்னா எத்தனை இமேஜஸ் நமக்கு 9 இமேஜஸ் இருக்கு. ஸோ எங்கெல்லாம் நான் இமேஜஸ் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு பாத் எனக்கு தேவைப்பட்டுச்சோ எல்லா இடத்தையும் நம்ம எப்படி மாத்திர போறேன், அசெட்ஸ் கிளாஸ் இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திர போறேன். ரீப்ளேஸ் கொடுத்துட்டு ரீப்ளேஸ் ஆல் கொடுக்காதீங்க. ஒன்று ரீப்ளேஸ் கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் சொல்லி கொடுங்க. ஸோ பக்கத்தில் வந்துட்டு நான் ரீப்ளேஸ் ஆல்னு சொல்லி கொடுத்துட்றேன். எல்லாத்தையும் என்ன ஆச்சு, எனக்கு சேஞ்ச் பண்ணிடுச்சு. ஓகே, இப்போ ஃபைல் போயிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா சேவ் பண்ண போறேன். இப்போ சொல்லுங்க, நம்மளுக்கு வரும்போதே இமேஜஸோட வருமா இல்லாட்டி ரீகம்பைல் பண்ணணுமா? இமேஜோட தான் வரும். ஏன்னா என்ன ஃபைல்ல சேஞ்ச் பண்ணியிருக்கோம், app.common.html தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அது சோர்ஸ்குள்ள தான் இருக்கு. ஸோ வரும்போதே இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இமேஜோட தான் வரணும். அப்போ பர்ஃபெக்டா ஒரு HTML பேஜ்ல இருந்ததை அப்படி இப்போ நம்ம எந்த காமன் எது வழியா எடுத்து வந்துட்டோம், ஆங்குலர் அப்ளிகேஷன் வழியா எடுத்து வந்துட்டோம். கரெக்டா, ஒரு HTML பேஜ்ல இருந்த வியூவை எங்க எடுத்துட்டு வந்துட்டோம், நம்ம ஆங்குலர் அப்ளிகேஷனுக்குள்ள எடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சின்ன சின்னதா இது டிவைட் பண்ணுவோம். ஸோ முன்னாடியே பேசின மாதிரி ரூட் காம்பனன்ட்ல எந்த விதமான பெரிய வியூவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசணும்ல. அப்ப சின்ன சின்னதா என்ன பண்ண போறோம், நம்ம டிவைட் பண்ண போறோம். ஸோ நம்ம எப்படி டிவைட் பண்ண போறோம்னு சொல்லி பேசணும், இது எல்லாத்தையும் சேர்த்து ஹெட்டர். ஓகே, டிவைட் பண்றது நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். ஓகேவா, ஸோ மேல டாப்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு டிவ் இருக்குல்ல, இந்த டிவ்ல கர்சரை வைங்க. ஓகே, வச்ச உடனே உங்களுக்கு ஒரு போல்டா ஒரு லைன் வந்து என்ன ஆயிட்டுனா கிடைச்சிட்டு வரும். ஸோ அதுதான் இந்த டிவ் எங்க ஓப்பன் ஆகி எங்க எண்ட் ஆகுது அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்றது. இல்லை அப்படின்னா இதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எங்க மறுபடியும் இன்னொரு இடத்துல செலக்ட் ஆயிருக்கோ அங்கதான் இந்த டிவ் என்ன ஆகுது, எண்ட் ஆகுது. ஓகே, அப்போ இந்த டிவ் பாத்தீங்கன்னா இங்க ஓப்பன் ஆகி இது வரைக்கும் என்ன ஆகுது, எண்ட் ஆகுது. இதை இப்படியே என்ன பண்ணிக்கோங்க, மினிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல ஒரு ஆரோ அதை கிளிக் பண்ணி என்ன ஆயிடும், அது மினிஃபை. இதுக்குள்ள உங்களோட ஹெட்டர் கவர் ஆயிடுச்சான்னு சொல்லி பாருங்க. ஓகே, இதுக்கப்புறம் என்ன இருக்கு, இந்த கிராசரி ஸ்டோர் அப்படின்லாம் இருக்கு. ஸோ வியூல போய் பாருங்க, இந்த கிராசரி ஸ்டோர் எல்லாம் இங்கதான் இருக்கு. அப்ப ஹெட்டர் இதுக்குள்ள கவர் ஆயிருக்கா, நம்ம மினிஃபை பண்ணதுக்குள்ள கவர் ஆகல. ஸோ அடுத்த டிவ் அதையும் செலக்ட் பண்ணிட்டு போய் செக் பண்ணுங்க.
இதுக்குள்ள நம்மளோட டிவி கவர் ஆயிருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. இதுக்கு அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிராண்டட் ஃபுட்ஸ் ஹோம்லாம் இருக்கு. இது வரைக்கும் இந்த பிராண்டட் ஃபுட் ஹோம் எல்லாம். அப்ப இங்கே என்ன ஆகல, நம்மளோட ஹெட்டர் கவர் ஆகல. ஸோ இதையும் மினிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து ஒரு டிவி இருக்கு, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ள கவர் ஆயிருக்கான்னு சொல்லி பாருங்க. இதுக்குள்ளதான் கவர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட நேவிகேஷன்ஸ் வந்துருச்சு. இந்த இது வந்துருச்சு, கேட்டகரி காம்பனன்ட் வந்துருச்சு. ஓகே, அப்ப இதோட நம்மளோட டிவி என்ன ஆயிடுது, கவர் ஆயிடுச்சு. அப்ப இதை மினிஃபை பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த மூணும் சேர்ந்ததுதான் என்னது, ஹெட்டர். ஓகே, அப்ப நம்ம இதை எடுத்து இன்னொரு காம்பனன்ட்குள்ள போகணும்ல, அப்ப நமக்கு இன்னொரு காம்பனன்ட் வேணும்ல. அப்ப இந்த காம்பனன்ட் நம்ம என்ன பண்ணணும், கிரியேட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்கிறது டெர்மினல் க்ளோஸ் பண்ணிடாதீங்க. க்ளோஸ் பண்ணீங்கன்னா சர்வர் கனெக்ஷன் கட் ஆகிடும். ஸோ மறுபடியும் புதுசாக ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு ng ஜென்ரேட் காம்பனன்ட். நான் ஒரே ஒரு ஹெட்டர்னு எடுத்துக்கனால நான் ஹெட்டர் மட்டும் எடுத்துக்கிறேன். சப்போஸ் நீங்கள் நிறைய ஹெட்டர்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஹெட்டர்ஸ்னு ஃபோல்டருக்குள்ள மெயின் ஹெட்டர், சப் ஹெட்டர் அப்படின்னா என்ன பண்ணிக்கோங்க, சின்ன சின்ன காம்பனண்ட்டை ஸ்பிட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எனக்கு 4 ஃபைல் கிரியேட் ஆகி ஒரு ஃபைல் என்ன ஆயிடுச்சு, அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ வியூக்குள்ள வந்து அப்படின்னா இப்போ இதை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஓகே, கட் பண்ணிட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டா நீங்க எங்க கட் பண்ணி எடுத்தீங்களோ அதை மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஹெட்டர்ல தான் கட் பண்ணி எடுத்தனால உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, டாப்ல தான் எடுத்தேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஓகே, இருக்கட்டும். ஜஸ்ட் இந்த பக்கம் போயிட்டு ஹெட்டருக்குள்ள ஹெட்டர் காம்பனன்ட்ல ஆல்ரெடி ஒரு பேராகிராஃபோட வந்திருக்கும், அதை என்ன பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஹெட்டர் காம்பனன்ட்டை இது எங்கே கட் பண்ணி எடுத்தோமோ அதோட வியூ நம்ம ரெண்டர் பண்ணணும்ல. ஸோ அதனால ஆப் ஐஃபன் ஹெட்டர் அப்படிங்கிற எடுத்துட்டு வந்துட்டு எங்கே கட் பண்ணி எடுத்தீங்களோ மாற்றி கொடுத்தீங்கன்னா வியூ மாறிடும். ஏன்னா எங்க நீங்க இந்த டைரக்டரி கால் பண்றீங்களோ அங்கதானே அந்த காம்பவுண்டோட வியூ வந்து உட்காரும். ஓகே, ஸோ மாத்தி கொடுத்தீங்க அப்படின்னா அது வியூ சேஞ்ச் ஆயிடும். அதனால எங்க கட் பண்ணி எடுத்தீங்களோ அந்த இடத்துல போயிட்டு app/headerன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கோங்க, க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ் ஆல் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோமோ அதே வியூ தான், எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வரணும். ஓகே, பட் இப்போ நம்ம எது வழியா எடுத்துட்டு வந்துட்டோம், காம்பவுண்ட் வழியா எடுத்துட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் அந்த கேட்டகரி எடுத்துட்டு வரலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பேனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிவ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த டிவுக்குள்ள தான் நம்மளுக்கு இந்த பேனர் அப்படிங்கிற அந்த டிவுக்குள்ள தான் இந்த கேட்டகரிஸ் வருது, இந்த ப்ராடக்ட்ஸும் வருது. ஓகே, அப்போ இந்த பேனர் டிவை ஒரு காம்பனண்ட்டை நீங்கள் என்ன பண்ண முடியாது, எடுத்துகிட்டு போக முடியாது. பாருங்க, அதுக்குள்ள நம்மளுக்கு ஃபூட்டர் வந்துருச்சு. ஓகே, ஸோ அடுத்தோன்னா நம்ம ஃபூட்டர் ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இந்த நியூஸ் லெட்டர் கீழே இருந்த அந்த மெனுஸ் எல்லாம் சேர்ந்து தான் நம்ம ஃபூட்டர் எடுக்க போகிறோம்னு சொல்லி பேசணும், ரைட்? ஸோ அதனால எனக்கு இன்னொரு காம்பனண்ட் தேவைப்படுது. காம்பனண்ட் அது ஃபூட்டர்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நான் ஒன்று எடுத்துக்கிறேன். சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு ரியல் டைமில் எத்தனை வேணும்னாலும் என்ன பண்ணிக்க முடியும், ஸ்ப்ளிட் அவுட் பண்ணிக்கிற முடியும். ஓகே, ஸோ எனக்கு ஒரு காம்பனண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். சாரி, பேனர் எடுக்கக்கூடாதுன்னா நியூஸ் லெட்டர்ல இருந்து இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்போ நம்ம புதுசாக கிரியேட் பண்ணது காம்பனண்ட் ஃபூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதோட HTML போயிட்டு கட் பண்ணதை பேஸ்ட் பண்ணிடுங்க. அண்ட் TSல போயிட்டு இந்த ஆப் ஐஃபன் ஃபூட்டரை ஆப் காம்பனண்ட்ல லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஹெட்டரையும் ஸ்ப்ளிட் அவுட் பண்ணியாச்சு, ஃபூட்டரையும் ஸ்ப்ளிட் அவுட் பண்ணியாச்சு. இந்த 2 காம்பனண்ட்ஸ் மட்டும் இருக்கு. ஒன்று என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா கேட்டகரி காம்பனண்ட், இன்னொன்று என்ன, லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் காம்பனண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த 2 எதுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த பேனருங்கிற சிங்கிள் டிவிக்குள்ள தான் இருக்கு. ஸோ இந்த பேனர்ல பார்த்தீங்கன்னா இந்த பேனர் ஐஃபன் ஏ ஐஃபன் லெஃப்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த காம்பனண்ட், இந்த பொசிஷன். பேனர் ஐஃபன் ஏ ஐஃபன் ரைட் அப்படிங்கிறது இந்த பொசிஷன். ஓகே, அப்போ பேனர் ஐஃபன் ஏ ஐஃபன் லெஃப்ட்ல வச்சுட்டு நீங்க மினிஃபை பண்ணீங்க அப்படின்னா இதுதான் உங்களோட கேட்டகரி காம்பனண்ட். இந்த பேனர் ஐஃபன் ஏ ஐஃபன் ரைட்ல வச்சுட்டு மினிஃபை பண்ணீங்க அப்படின்னா இதுதான் உங்களோட லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் காம்பனண்ட். ஓகே, அப்போ கேட்டகரி காம்பனண்ட் இப்போ கிரியேட் பண்ணிடலாம்ல. ஸோ மறுபடியும் போயிட்டு ng ஜென்ரேட் காம்பனண்ட் அப்படிங்கிறதுக்குள்ள போயிட்டு கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுல இந்த வியூவை லோட் பண்ணிடலாம். நம்ம கிரியேட் ஆயிடுச்சு. அதோட HTML ஓபன் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு அதோட TSல இருக்கிற இந்த செலக்டாரை எங்க கட் பண்ணி எடுத்தோமோ அங்கதான் பேஸ்ட் பண்ணணும். இதுக்கு அடுத்து பேஸ்ட் பண்ணீங்கன்னா கேட்டகரி எங்க வந்துடும், கீழே வந்துடும். ஓகே, அப்போ இங்கே தான் நான் ரெண்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆப் ஐஃபன் கேட்டகரி இங்கே என்ன பண்ணியாச்சு, ரெண்டர் பண்ணியாச்சு. மறுபடியும் இது தேவைப்படுது. இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ்க்காக, பாட்டம்ல இருந்து ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க, யூஸ் பண்றாங்க. இந்த ஸ்பேஸ் நம்ம இங்கேயே வச்சுக்கலாம். ஸோ தட் எல்லா காம்பனண்ட்லையும் இதை நீங்க எடுத்து போகணுங்கிற அவசியம் இருக்குது. ஆட்டோமேட்டிக்கா ரூட் காம்பனண்ட் வழியாக என்ன வந்துடும், அந்த ஸ்பேஸ் உங்களுக்கு வந்துடும். ஓகே, அப்போ இதை மட்டும் நம்ம எங்க எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா
லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் காமெண்ட்டுக்கு எடுத்துப்போம். ஓகே, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் ஹெட்டர் ஒன்று தான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னால நான் ஹெட்டர்னு ஒரு காமெண்ட் கிரியேட் பண்ணேன். ஃபூட்டருங்கிறது நான் ஒன்று தான் யூஸ் பண்ண போறதுனால நான் ஃபூட்டர்னு ஒரு காமெண்ட் கிரியேட் பண்ணேன். கேட்டகரி அதே மாதிரி தான், நான் ஒன்று தான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னால கேட்டகரின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். பட் இப்போ நம்ம ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் காமெண்ட் கிரியேட் பண்ண போறோம்ல, பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ரிலேட்டடாக இன்னும் நம்ம நிறைய காமெண்ட்ஸ் என்ன பண்ணுவோம், நம்ம கிரியேட் பண்ணுவோம். லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறோம், அடுத்து ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணுறதுக்காக ஆட் ப்ராடக்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு காமெண்ட் என்ன பண்ணுவோம், நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ இப்படி ஒன்று ஒன்றுக்கும் நம்ம நிறைய ப்ராடக்ட் ரிலேட்டடாக காமெண்ட் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னால அது எல்லாத்தையும் நான் ஒரே ஃபோல்டருக்குள்ள என்ன பண்ணிக்கிறேன், குரூப் பண்ணிக்கிறேன். அப்போ நான் அதை எப்படி கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ng generate component ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டர், அதுக்குள்ள என்ன காம்பனண்ட்டோ அந்த காம்பனண்ட். இப்போ நம்ம என்ன காம்பனண்ட் கிரியேட் பண்ண போறோம், லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ். ஓகேவா? ஸோ கொடுத்து என்டர் பண்ணிங்க, ப்ராடக்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டருக்குள்ள இப்போ லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் காம்பனண்ட் நம்மளுக்கு கிரியேட் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல வந்துட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, எடுத்துட்டு லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் டாட் காமன் டாட் HTML கட் பண்ணி எடுத்த கூட பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இந்த ஆப் ஐஃபன் லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறத எடுத்து மறக்காம எங்க கட் பண்ணி எடுத்தோமோ அந்த இடத்துல என்ன பண்ணிடணும், ரெண்டர் பண்ணிடணும். இங்க எதனா எடுத்தோம், ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிடுங்க, ரெண்டர் பண்ணிடுங்க. ஸோ இவ்வளோதான் நம்மளோட ரூட் காம்பனண்ட் இருக்கணும். ஒரு பெரிய வியூ வந்துச்சா, இப்பவும் அவ்வளோ பெரிய வியூ நம்ம ப்ரௌசருக்கு எடுத்துட்டு வர போறோம். பட் எல்லாத்தையும் எப்படி எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டீங்கன்னா சின்ன சின்னதாக என்ன பண்ணிட்டோம், நம்ம காம்பனண்ட்டாக டிவைட் பண்ணிட்டோம். ஓகே, இதுவுமே நம்மளோட டிசைனர் வந்து பெட்டரா கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இது கூட நம்மளுக்கு தேவைப்பட்டிருக்காது. நீட்டா என்ன இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா ஹெட்டர், ஃபுட்டர், கேட்டகரிஸ், லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ், அவ்வளோதான் என்ன பண்ணியிருக்கோம், இருந்துரும். பட் அவர் ஒரு டிவுக்குள்ள போட்டு கொடுத்ததுனால நம்மளுக்கு இந்த மாதிரி என்ன பண்ற மாதிரி ஆயிடுச்சு, போட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, அப்போ ஃபைல் போயிட்டு சேவ் ஆல் பண்ணிட்டு ப்ரௌசருக்கு வந்தோம் அப்படின்னா இப்போ கூட எந்த விதமான இது இல்லாம நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சு, ஒரு வியூ கிடைச்சிருச்சு. ஓகேவா? புரியுதா என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு, ரைட்? ஸோ சக்ஸஸ்ஃபுல்லா ஒரு காமெண்ட் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா எடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ இது மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இப்போ நான் லாகின் பேஜ் போனேன் இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் போறேன்னு வச்சுக்கோங்களேன், இங்க இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன காமெண்ட் ப்ரௌசர் லோட் ஆகுது, லாகின் டாட் HTML சொல்லிட்டு ஒரு காமெண்ட் லோட் ஆகுது. அப்போ நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா லாகின் காமெண்ட்னு சொல்லிட்டு ஒரு காமெண்ட் என்ன பண்ணியிருக்கணும், கிரியேட் பண்ணிடணும். கிரியேட் பண்ணிட்டு இப்போது இது சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் அப்படின்னால நம்மளோட அப்ளிகேஷன் இதுக்கு மேல இந்த ஹெடர் ஃபிக்ஸடா அப்படியே தான் இருக்க போகுது. இந்த லெஃப்ட் மெனு இந்த கேட்டகரிஸும் ஃபிக்ஸடா அப்படியே தான் இருக்க போகுது. இந்த ஃபூட்டரும் ஃபிக்ஸடா அப்படியே தான் இருக்க போகுது. இந்த ஒரு போர்ஷன் தான் என்ன ஆக போகுது, நம்மளுக்கு மாறப்போகுது. அப்போ நீங்களும் இதுக்கப்புறம் ஒவ்வொரு வியூல இருந்து நீங்க கோடை ஸ்பிளிட் அவுட் பண்ணும்போது இந்த பேனர் ஐஃபன், நேவ் ஐஃபன் ரைட்டை மட்டும் தான் நீங்க என்ன பண்ணணும், தனியாக வெளியில எடுக்கணும். ஏன்னா மற்ற எல்லாமே ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம், எடுத்துட்டு வந்துட்டோம். கரெக்டா? இப்போ இந்த லாகின் டாட் HTML நான் ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு லாகின் காமெண்ட் நம்ம பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இங்க இருக்கு என்னோட HTML. ஓகேவா? ஸோ இதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு நான் லாகின் காமெண்ட் எனக்கு வேணும் அப்படின்னா மறுபடியும் நீங்க ஹெட்டர்ல இருந்து அப்படிலாம் போயிட்டு இருக்கணுங்கிறது கிடையாது. ஓகே, டைரக்டா இங்க வாங்க, பேனர் ஐஃபன், நேவ் ஐஃபன் ரைட்னு சொல்லிட்டு இருக்கா, இதை கிளிக் பண்ணீங்க, மினிஃபை பண்ணீங்க அப்படின்னா திஸ் இஸ் யுவர் லாகின் காமெண்ட். இந்த போர்ஷன் ஓகே. அப்போ இதை மட்டும்தான் இதுக்கு அடுத்து நீங்க எல்லா HTML இருந்து இந்த ஒரு போர்ஷன் மட்டும் தான் என்ன பண்ணணும், தனித்தனியா எடுத்து காமெண்ட்ஸா லோட் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சிட்டோம்ல, அதுதான் பெனிஃபிட். இப்போ இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இதை நம்ம மாத்திட்டு இருக்கணும். பட் ஆங்கிளில் பண்ணோம் அப்படின்னா இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒரு காமன் சொல்லி எடுத்து வந்துட்டோம். ஸோ எல்லா பேஜுக்கும் இதை உங்களால் என்ன பண்ணிக்க முடியும், ரீயூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு போர்ஷனை தான் நம்ம டைனமிக் என்ன பண்ண போறோம், ஃபியூச்சர்ல சேஞ்ச் பண்ண போறோம். ஓகேவா? கிளியரா எப்படி எடுத்து வந்து சொல்லிட்டு, ஓகே. ஸோ வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரவுட்டிங் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கோங்க, கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டு உங்களோட டிசைனர்ஸ் கொடுத்த அந்த சோர்சஸ், இந்த எக்ஸ்டர்னல் HTML ஃபைல்ஸ் இது எல்லாத்தையும் எங்க எடுத்து வந்துருங்க, சோர்ஸ்க்குள்ள அசெட்ஸ் எடுத்து வந்துருங்க. எடுத்துட்டு நீங்க எந்த பேஜை வந்து நீங்க ஹோம் பேஜ் எடுத்து வர போறீங்களோ அதை அப்படியே ஃபர்ஸ்ட் ஆப் காமெண்ட்டுக்கு எடுத்துட்டு வாங்க. ஆப் காமெண்ட்குள்ள இருக்கிற இன்டர்னல் CSS, எக்ஸ்டர்னல் CSS, இன்டர்னல் JavaScript, எக்ஸ்டர்னல் JavaScript எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும், எடுத்துடணும். எடுத்துட்டு அவங்க கொடுத்துருக்க அந்த எக்ஸ்டர்னல் JavaScript அண்ட் CSS எல்லாத்தையுமே angular.json வழியா நம்ம என்ன பண்ணணும், லோட் பண்ணணும். angular.json வழியா எங்க லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஆர்கிடெக்டுக்குள்ள பில்டுக்குள்ள இருக்கும். ஓகே, அது கீழே ஒரு இடத்துல இருக்கும், அதுல போயிட் பண்ணிடக்கூடாது. இங்க இருக்கா லாஸ்ட்ல டெஸ்ட்னு சொல்லிட்டு, இதுல போயிட் பண்ணிடக்கூடாது. இது டெஸ்டிங்காக யூஸ் பண்றது. ஓகே, அதனால ஆர்கிடெக்டுக்குள்ள பில்டுக்குள்ள இருக்கிறதுல தான் என்ன பண்ணணும், நீங்க
உங்களுக்கு தேவையான எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ், எக்ஸ்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட் எல்லாத்தையுமே லோட் பண்ணணும். ஓகேவா? எனி டவுட்ஸ் இதில் பண்ணிடலாம் தானே? ஓகே, ஸோ எல்லாருமே இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஆஃப்லைனில் ஒரு 4 பேருக்கு நான் கோட் ரிவ்யூ பண்ண வேண்டியது இருக்குது. அந்த கோட் ரிவ்யூ நான் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதை ட்ரை பண்ணிடுங்க. நாளைக்கு கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டீங்கன்னா ரவுட்டிங். இப்போ நம்ம இங்கேருந்து கிளிக் பண்ணி வந்தோம் அப்படின்னா இந்த லாகின் டாட் பேஜ் HTML வந்தோம். பட் எப்படி வரணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேஜ் ரீலோட் ஆகி வரும். பட் இங்கேருந்து நம்ம இந்த லாகின் டாட் HTML இப்போ நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா பேஜ் ரீலோடே ஆகக்கூடாது. இந்த பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் என்ன எதுனா வரணும், நம்மளுக்கு லாகின் பேஜ் வரணும். ஓகேவா? ஸோ இந்த லாகின் பேஜில் இதே காமெண்ட் தான் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கிளிக் மீன் இருக்கு பார்த்தீங்களா, இது லாகின் ஃபார்ம் காமிச்சிட்டு இருக்குல்ல, கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மாக மாறிடும். மறுபடியும் கிளிக் பண்ணீங்கன்னா அது என்னவா மாறிடும், லாகின் பேஜ் டாகிள் மாதிரி. ஆல்ரெடி என்ன ஷோ ஆயிருக்கோ அது ஹைட் ஆகிருக்கிறது என்ன ஆகும், உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே, இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் நம்ம டெம்ப்ளேட் ஃபார்மையும் இந்த லாகின் காம்பனண்ட்ல ரியாக்டிவ் ஃபார்மையும் என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த பண்ண போகிற இந்த ப்ராஜெக்ட்ல இது வரைக்கும் இதுக்கு அடுத்து பார்க்க போகிற ஆங்குலர் கான்செப்ட்ஸை இதில் தான் அப்ளை பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்த கான்செப்ட்ஸையும் இதில் தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம அப்ளை பண்ண போகிறோம். பட் இதுக்கு முன்னாடி பார்த்த கான்செப்ட்ஸை நான் அந்த இடத்துல உங்களுக்கு சொல்லித்தர மாட்டேன். நாளைக்கு வரும்போது இதில் இன்டர்கிரேட் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபார்ம் வரும்போது டெம்ப்ளேட் ஃபார்மை ரிஜிஸ்ட்ரேஷன்லையும் ரியாக்டிவ் ஃபார்மை லாகின்லையும் எடுத்துட்டு வந்துருங்க. எடுத்துட்டு வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது சர்வீஸ்குள்ளே இருக்க ஒரு மெத்தடில் இந்த ஃபார்ம் வேலையை லாக் பண்ணி வரைக்கும் எடுத்து வந்துருங்க நான் சொல்லிடுவேன். நான் அடுத்த கிளாஸ் வரும்போது லாக் பண்ணி உங்களை பண்ணிட்டு வர சொன்னோம்ல, அது வரைக்கும் நான் பண்ணி எடுத்து வந்துடுவேன். ஓகே, அப்போ நம்ம அங்கேருந்து தான் என்ன பண்ணுவோம், அடுத்து கண்டினியூ பண்ணுவோம். மறுபடியும் இந்த இடத்துல டெம்ப்ளேட் ஃபார்ம் எப்படி இன்டர்கிரேட் பண்ணுறது, லாகின் ரியாக்டிவ் ஃபார்ம் எப்படி இன்டர்கிரேட் பண்ணுறது அப்படிங்கிற பார்த்ததெல்லாம் திரும்ப என்ன பண்ண மாட்டோம், இந்த இடத்துல பார்க்க மாட்டோம். அதெல்லாம் நீங்கள் தான் பண்ணிட்டு வரணும். புரியுதுல? இதுக்கு அடுத்து பார்க்க போகிறத ஃப்ரெஷ்ஷாக இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணுவோம், நம்ம செஷனோட சேர்த்துப்போம். ஓகேவா? ஸோ ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதில் என் கூடயே நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த டேல நான் இந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கும் நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. டிலே ஆச்சுன்னா என்ன ஆகும், எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம். அதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா என் கூட என்ன பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஒரு நாளைக்கு நான் 1 ஹவர் தான் பார்க்குறேன். நீங்கள் வீட்டில் போயிட்டு ஒரு 1.5 ஹவர்ஸ் இல்லை 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதை முடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே, எனி டவுட்ஸ் இன்னைக்கு பார்த்த இந்த கான்செப்ட்ல கைஸ் ஆன்லைன்ல? கோபி, ஒவ்வொரு HTML ஃபைலையும் இந்த மாதிரி தான் நம்ம எப்பவுமே எல்லா ப்ராஜெக்ட்லயுமே நம்ம இன்க்ளூட் பண்ணணுங்களா? இப்போ எஸ், எப்பவுமே இப்படிதான் பண்ணணும். எஸ், இப்போ நம்ம லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எடுத்து வந்தோம் பார்த்தீங்களா? ஸோ நாளைக்கு லாகின் டாட் HTML இருக்கிற இந்த நேம் ஐஃபன் ரைட் அப்படிங்கிறது தான் நீங்கள் இன்னொரு காம்பனண்ட்டாக லாகின் காம்பனண்ட்டாக எடுத்துகிட்டு வரணும். ஓகே, ஸோ நம்ம நிறைய காம்பனண்ட்ஸ் வந்து ஸ்பிட் அவுட் பண்ணிடுவோம். பட் ஸ்க்ரீனில் எப்போ என்ன காம்பனண்ட்டை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம ரவுட் வழியாக எடுத்துகிட்டு வரோம். ஓகே, இப்போ எனக்கு டிஃபால்ட்டாக எனக்கு லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வருது அப்படின்னா இது எப்படி டிஃபால்ட்டாக கொண்டு வர்றது, நான் லாகினை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எப்படி இந்த இடத்துல லாகின் காம்பனண்ட் எடுத்துகிட்டு வருது. ஓகே, நான் இந்த இடத்துல வியூ யுவர் கார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா எப்படி இந்த இடத்துல என்னோட கார்ட் ஐட்டம்ஸ் காம்பனண்ட் எடுத்துகிட்டு வருது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம், ரவுட்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ ரவுட்ஸ் மேக் அவர் அப்ளிகேஷன் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். நம்ம முன்னாடி பேசுகிறோம்ல, நம்ம கிட்ட 100 காம்பனண்ட்ஸ் இருந்தால் கூட 100 காம்பனண்ட்டுக்கு இன்ஸ்டன்ஸ் என்ன ஆகிடாது, கிரியேட் ஆகிடுது. ஸ்க்ரீனில் கரண்டாக என்னென்ன காம்பனண்ட்டோட செலக்டராக டைரக்டாக ரெண்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த காம்பனண்ட்ஸ் தான் என்ன கிரியேட் ஆகும், இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும். இப்போ நமக்கு எத்தனை காம்பனண்ட்ஸ் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு, 4 காம்பனண்ட்ஸ், ஹெட்டர், ஃபூட்டர், கேட்டகரி அண்ட் லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ். ஓகேவா? ஓகே, வேற எனி டவுட்ஸ்? ஸோ இந்த products.html ஷேர் பண்ணுவீங்களா கோபி? ஆமா, இது அப்படியே நான் உங்களுக்கு ஜிப் பண்ணி இந்த products.html மட்டும் இல்லை, இந்த ஷாப்பிங் கார்ட் டெம்ப்ளேட் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இந்த ஃபோல்டர் அப்படியே ஜிப் பண்ணி நான் உங்களுக்கு கூகுள் டிரைவ்ல ஷேர் பண்ணிடுவேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து தேவைப்படுற எல்லா விவியும் நான் எப்படி இங்கேருந்து எடுக்கிறனோ அதுமே நீங்கள் அங்கேருந்து என்ன பண்ணிக்கணும், எடுத்து. ஓகேவா? ஓகே, எனி டவுட்ஸ்? ஓகே, ஸோ நான் வாட்ஸ்அப்பில் சொன்ன மாதிரி ஃப்ரைடே வந்து QA செஷன், எது வரைக்கும், ரியாக்டிவ் ஃபார்ம் வரைக்கும். ஓகே, ஒருத்தர்கிட்ட 3 to 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, பிளான் பண்ணிக்கோங்க. லீவ் போட்டிங்கன்னா நோ ப்ராப்ளம், அந்த நாலேஜ் உங்களுக்கு கிடைக்காது. ஓகே, ஸோ கோட் ரிவ்யூனா பாதி பேர் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, காமிக்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு எதுவுமே கிடையாது, நேரம் தான் எனக்கு கம்மி. ஓகே, இப்போ நான் பார்த்தீங்கன்னா பாதி பேருக்கு தான் பண்ண முடிஞ்சது, இன்னைக்கு பாதி பேர் பண்ண போகிறேன். நீங்களும் வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பண்ணியிருப்பேன். எனக்கு எக்ஸ்ட்ரா தான் டைம் ஆகும். வரல அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை எனக்கு. ஓகேயா? பட் உங்களுக்கு நம்ம பண்ணியிருக்கிறது கரெக்டாக இல்லையா, எப்படி மாற்றி பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது.
ஓகே, அதனால நீங்க அதை பிளான் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் QA செஷனும். நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு தெரியல, அவங்க எப்படி ஆன்சர் பண்றாங்க, ஓ இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அதை அட்டன் பண்ணணும். QA செஷனுக்குலாம் வீடியோ ரெக்கார்டிங்லாம் ஷேர் ஆகாது. நேற்று ஷேர் ஆகல, அது மாதிரி கோட் ரிவ்யூ வீடியோ QA செஷனுக்குலாம் ஷேர் ஆகாது. வேணும்னா அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சார்.